கர்நாடகால இருக்கிற ஒரு கிராமம். அங்க இருக்கிற ஒரு அம்மா தான் பையனுக்கு ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு நல்லா படிச்ச டவுன்ல இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மருமகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துதுங்க. அவங்க எந்நேரம் ரூம்லயே இருப்பாங்களாம். அவங்க மட்டும் இருந்தா பரவாயில்ல, தான் பையனையும் அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு வெளியவே வரமாட்டாங்களாம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு அவங்க 2 பேரும் அந்த ரூம்லயே வாழ்றதெல்லாம் பார்த்து அந்த அம்மா பயந்து போய் ரூம் கதவை தட்டுறப்போ அங்க அவங்க மருமகள் கேட்க கூடாத ஒரு டிமாண்ட வைக்கிறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் அந்த வீட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப விறுவிறுப்பாவே இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பீட்டர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படத்தோடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான படம், அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே சுவாதி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்க காலேஜ்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் அவங்கள சுத்தி ஏதோ ஒரு மர்மம் போயிட்டு இருக்கிற மாதிரியும் என்னை ஏமாத்தாத ஏமாத்தாத அப்படின்ற ஒரு குரல் மட்டும் அங்க கேட்கிற மாதிரியும் இப்ப அந்த சுவாதியை நினைச்சு பாடுது இந்த படத்துடைய ஹீரோவான பீட்டர் அப்படியே பயந்து எழுந்துக்கிறாரு. ஆமாங்க, இவருடைய பேரு பீட்டரு. இவரு நம்ம படத்துடைய ஹீரோ. கர்நாடகால இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இவருடைய வீடுங்க. ஆனா தான் வீட்டுக்கு ஏன் தான் ஊருக்கு போய் 2 வருஷம் ஆகுது. ஏதோ ஒரு ஊருக்கு வந்து இப்போ பொழைப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப தன்னுடைய ஃப்ரெண்டு பரமசிவனுக்கும் கால் பண்ணி இப்பவாச்சு நான் ஊருக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் வா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவருடைய ஊரு திரும்புற மாதிரியும் அப்படி ஊருக்குள்ள வந்ததும் அங்க மேலம் வாசிக்கிற நிறைய பேரெல்லாம் பாக்குறாரு. ஹீரோவும் ஒரு காலத்துல இந்த மாதிரி மேலம் வாசிக்கிற ஒரு நபர் தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை அவருடைய நண்பன் பரமசிவன் வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படி நம்ம ஹீரோ ஒரு வழியா அவருடைய வீட்டுக்கும் வந்து அடைகிறாருங்க. ஹீரோவை பார்த்ததும் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகனே, 2 வருஷமா நீ எங்க போயிருந்த? இல்லாம என்னால கல்லுக்கடை கூட போக முடியல, ஒரு 30 ரூபாய் இருந்தா கூட அப்படின்ற மாதிரி ஒரு 30 ரூபாய் வாங்கிட்டு அவரு கிளம்ப நம்ம ஹீரோக்கு எல்லாமே அவங்க அம்மா தாங்க. இப்போ தான் வீட்டையும் அப்படியே பாக்குறாரு. உள்ள இருக்கிற தான் அம்மாவையும் உள்ள வந்து பாக்குறாரு. ஹீரோ இந்த வீட்டுல இல்லாதனால வீடே ஒரு மாதிரி பேய் வீடு மாதிரி தாங்க கிடக்கு. டேய், நீ வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. 2 வருஷமா எங்கடா போயிருந்த? சரி வந்துட்டியா, உனக்காக மீன் சமைச்சு வைக்கிற, கண்டிப்பா நீ சாப்பிடணுன்ற மாதிரி அங்க அம்மாவும் பேச. சோ இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் அந்த மலை கிராமத்துல வாழ்ற மாதிரி காமிக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கோங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பிடி டீச்சர் தான் பையனோட குடியேறி வராங்க. இப்ப அந்த பிடி டீச்சரும் அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹீரோவுடைய அம்மாவும் அந்த டீச்சரை பார்த்து முறைக்கிறாங்க. இவங்களும் ஒரு மர்மத்தோட ஹீரோவுடைய அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நடந்து போனா ஹீரோ வெளியே வராரு. நான் தான் உங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு தான் பையனோட பிடி டீச்சர் அவங்க வீட்டுக்குள்ள போக இப்ப நம்ம ஹீரோ அவரோட பைக்கை பாக்குறாருங்க. அது ரொம்ப பழசா கிடக்கு. அப்பதான் தான் இந்த ஊர்ல எவ்வளவு கெத்தா வாழ்ந்ததாகவும் எவ்வளவு ஜாலியா சுத்தின ஞாபகம்லாம் ஹீரோக்கு வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல அவரோட நண்பர்கள் அவரோட டீமோட ஒரு மேலம் வாசிக்கிற வேலையை தான் பாப்பாரு. இப்போ பரமசிவன் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன்லாம் நம்ம ஹீரோவுடைய கேங்ல இருக்கிற ஒரு நண்பன் தாங்க. இன்னொரு பக்கம் சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்க இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. அங்க லோக்கல்ல இருக்கிற காலேஜ்ல படிப்பாங்க. அதே காலேஜ்ல தான் நம்ம ஹீரோ ஒரு சீனியர் அப்படின்றதுனால நம்ம ஹீரோவோட சேர்ந்து நல்லா பேசி ஒரு தோழியா மாறி இருப்பாங்க. முன்ன சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஹீரோ இந்த மேலம் வாசிக்கிற ஒரு குழு வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு பெரிய குழுங்க. அங்க லோக்கல்ல இருக்கிற கோயில் திருவிழால இவரு போய் மேலம் வாசிக்கிறதுண்டு. தன்னுடைய தொழிலுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த சுவாதியோடையும் நம்ம ஹீரோக்கு ஒரு காதல் மலர்ந்திருக்கும். இப்படியான ஒரு வேலையில தான் அந்த இடத்துல பரட்ட அப்படின்ற மாதிரி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த நபர் யாருன்னா நம்ம ஹீரோ மேலம் குழு வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த குழுல இருக்கிற இன்னொரு நபர் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு நண்பன். ஆனா இவன் நம்ம ஹீரோ அளவுக்கு ரொம்ப நல்லவன் இல்லைங்க. எந்நேரமும் குடிச்சிட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவங்க மேலம் வாசிக்கிற அந்த இடத்துலயே உட்காந்து குடிச்சிட்டான் போல. இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பரட்டைய கூப்பிட்டோம், இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, எங்களோட சேர்ந்து மேலத்தை வாசிக்கவே கூடாதுன்ற மாதிரி அடிச்சு அனுப்பிடுறாங்க. இதுல தான் பரட்டைக்கு பயங்கர கோவம் வருது. அவன் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துகிட்டு இன்னொரு குழுவை ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து ஹீரோவுடைய கேங்கு தனியாகவும் இந்த பரட்டையுடைய கேங்கு தனியாகவும் தான் அந்த கிராமத்துல வாழ்வாங்க. ஆரம்பத்துல நிறைய கேரக்டர்ஸ்லாம் வருங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். பரட்டையோடைய அண்ணன் அந்த ஏரியால கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாருங்க. அதாவது அரசியல்ல இருப்பாரு. அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே பரட்டை நம்ம ஹீரோ கிட்ட அடிக்கடி வம்பு பண்ணுவான். இப்ப வரப்போற ஊர் திருவிழால தான் தான் மேலத்தை வாசிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். அப்படி அந்த ஊர் திருவிழாவும் வருதுங்க. இப்ப இவங்க 2 குரூப்புமே அந்த இடத்துக்கு வராங்க. ஊருக்காரங்க மத்தியில தான் தான்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க. எப்பா, நீங்க சண்டை போடுறதை விட்டுட்டு மேலத்தை 2
பேருமே வாசிங்க, யாரு ரொம்ப நேரம் வாசிக்கிறாங்களோ அவங்க தான் இதுக்கப்புறம் இந்த திருவிழால வாசிக்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோவோட குழுவும் அந்த பரட்டையோட குழுவும் மாறி மாறி வாசிக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேல பரட்டையோட குழுவால வாசிக்க முடியலைங்க. அவங்க கிட்டதான் நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும்ல, அதனால எனர்ஜி இல்ல போல. அங்க ஹீரோவும் அவங்க குழுவும் வெற்றி பெறாங்க. இதுல பரட்டைக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கிறது கூட பார்க்காம அங்கேயே நம்ம ஹீரோவுடைய குழுல இருக்கிற ஒருத்தரை அடிக்கலான்னு பக்கத்துல வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள்ல ஒருத்தவங்க கல்ல தூக்கி இந்த பரட்டை மேல அடிக்க பரட்டையோட தலையிலேயே பட்டு பரட்டை அந்த இடத்துல கீழே விழுந்து சரிகிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பரட்டைய வேக வேகமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. பரட்டையோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பரட்டையை இப்படி கல்ல தூக்கி அடிச்சது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவுடைய சட்டையை பிடிச்சோம், அவனுக்கு மட்டும் எதுனா ஆச்சு, உன்னை எதுனா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுமே நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அங்க வாசிச்சுட்டு தான் இருந்தேன், பொதுமக்கள்ல தான் யாரோ இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாலும் அங்க பரட்டையோட அண்ணன் நம்புற மாதிரி தெரியலைங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். இதுல ஒரு பேராபத்து ஹீரோக்கு நடந்திருக்கோங்க. அதனால தான் இப்போ ஊர்ல இருந்து 2 வருஷம் அவர் தலைமறைவா இருந்துட்டு மறுபடியும் ஊரு திரும்பியிருக்காரு. இப்போ தான் ஃப்ரெண்டு பரமசிவன் கிட்டயும் உட்காந்து என்ன வாழ்க்கடா இது, 2 வருஷம் ஊர்ல இல்லாதனால இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு பழசெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ ஹீரோவுடைய அந்த வாத்திய குழுவெல்லாம் அவரோட நண்பன் இந்த பரமசிவன் தான் பாத்துக்கிறாரு போல. இப்போ நிகழ்காலத்துல நம்ம ஹீரோக்கு தான் காதலியோடைய ஞாபகம் வருதுங்க. தான் காதலியோட சுத்தின இடங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இப்போ நம்ம ஹீரோவோட காதலியான அந்த சுவாதி உசுரோட இல்ல அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். தொடர்ந்து கேட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அதாவது தான் காதலி சுவாதியோட நம்ம ஹீரோ காதலிக்கிற சமயத்துல ஒன்னா இருந்திருப்பாரு. அதை இப்ப நினைச்சு பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோ நிகழ்காலத்துல தன்னுடைய வீட்டுல அப்படியே படுத்துட்டு இருக்க, அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்ல. இப்ப மறுபடியும் அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. அப்பதான் அது கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் இல்ல, யாரோ கட்டையால அடிக்கிற மாதிரி சவுண்ட் அப்படின்ற மாதிரியோ கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற படிக்கட்டுல நம்ம ஹீரோவுடைய அம்மா முட்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்குற ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியலைங்க. அம்மா உனக்கு என்ன ஆச்சுமா, ஏமா இப்படி முட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, காப்பாத்தணும், எப்படின்னா என் பையன் டேவிட்டை காப்பாத்தணும், அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து என் பையன் டேவிட்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மறுபடி சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோவுடைய பேரு பீட்டர் தானே, அப்ப எதுக்கு அவங்க அம்மா டேவிட்டை காப்பாத்தணும்னு சொல்றாங்க, இப்ப எதுக்கு ராத்திரியில பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இதுலதான் வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. இப்ப ஹீரோவுமே அம்மா தயவு செஞ்சு போய் தூங்குங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சூனியக்காரி இன்னும் தூங்கலையப்பா, பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே அந்த ஜெசி, அவ நம்ம டேவிட்டை எதுனா பண்ணிடுவா, அவளை எப்படின்னா இங்க இருந்து விரட்டி அடி அப்படின்ற மாதிரி தான் பையன் கிட்ட சொல்ல, ஐயோ அம்மா அந்த பொண்ணு பேர் ஒண்ணு ஜெசி இல்ல, அவங்க ஒரு டீச்சர், பையனோட வந்திருக்காங்க, எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணோன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ தயங்க, அதெல்லாம் தெரியாது, அவங்களை இங்க இருந்து விரட்டி அடி இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோவும் கோவப்பட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்து, அதாவது அந்த டீச்சருடைய வீட்டு வாசல்ல மூச்சா போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த பிடி டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் என்ன மூச்சானா தான் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் பையனை சந்தேகப்படுறாங்க. தான் பையனையும் ஒழுங்கு மரியாதையா பாத்ரூம்ல மூச்சா போன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, எதுக்குடா வீட்டு வாசல்ல போனன்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. இப்போ பக்கெட்டை எடுத்துட்டு வந்து அதை கழுவி விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அது எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஐயோ அது நம்ம போனதுன்னு தெரியாம அவங்க பையனை திட்டுறாங்களே, பரவாயில்ல அது தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரியும் நினைச்சுக்கிறான். இப்போ அந்த டீச்சருமே தான் பையனை அப்படியே பள்ளிக்கு கிளம்பிட்டு, அவங்களும் அதே பள்ளியில தானே வேலை பார்ப்பாங்க, இப்போ அவங்களும் அதே பள்ளிக்கு கிளம்புறாங்க. அப்படி பள்ளியில ஒரு 50 வயசுல ஒரு வாத்தியார் இருப்பாருங்க. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல போல. அவருக்கு இந்த பிடி டீச்சர் மேல ஒரு கண்ணு. பிடி டீச்சரோட பையன் எப்பெல்லாம் வீட்டுல தனிமையில இருக்கானோ அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பையனோட சேர்ந்து விளையாடுவாரு. இந்த பிடி டீச்சர் ரொம்ப தைரியமானவங்க. பெண்கள் என்னைக்குமே பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்திலயும் முன்னாடி போகணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த பிடி டீச்சர் ஒரு நாள் பள்ளி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு திரும்புறப்போ வழியில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காருங்க. இவன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் தானே, இவன் எதுக்கு ரோட்ல நமக்காக நின்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. இப்போ அவங்களும் வேக வேகமா தான் வீடு திரும்புறாங்க. அன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு வெளியில யாரோ மூச்சா போய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா இவன் என்னன்னா ஒரு ஒத்தடி பாதையில நிக்கிறான். இந்த ஊரு உண்மையாலேயே சேஃப்டியான ஊரு தானா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சந்தேகத்தோடயே உக்காந்துக்கிட்டு இருக்க. இதுல அந்த 50 வயசுல இருக்கிற வாதியார் வேற, உங்களுக்கு எதுனா பிரச்சனையா மேடம், ஊர்ல யாருன்னா வம்பு பண்றாங்களா, என்கிட்ட சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வலிஞ்சு வேற பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமையுது. இங்க நம்ம ஹீரோ தன்னுடைய அம்மாக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் வந்திருக்காருங்க. ஹீரோட அம்மாக்கு மனதளவுல சில பிரச்சனைகள் இருக்கும், அதுக்காக தான் மருந்து. ஆனா இந்த மருந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா கிடைக்கிறதே இல்ல அப்படின்னு அந்த மெடிக்கல் ஷாப் காரரும் சொல்ல, அப்ப அம்மா
ஒரு வருஷம் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடாம தான் இருந்தாங்களான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அதனால தான் அம்மாவுக்கு அந்த நோய் அதிகமாயிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்குள்ளயும் ஒரு பயம் வருது. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ தான் துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்க அப்ப ஏதோ ஒரு அழுகை சவுண்ட் கேக்குதுங்க. யாருன்னு பார்த்தா மறுபடியும் அவங்க அம்மா தான். அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜெசிய விரட்டி அடிச்சியா இல்லையா, அவ இருந்தா என் பையனையும் கூட்டிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு அங்க ஆயுதத்தை எடுத்து மிரட்டுறாங்க. ஹீரோவுமே அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு பேரு ஜெசி இல்ல, அவங்க ஒரு பிடி டீச்சர், கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டயும் கெஞ்ச. ஆனா அம்மா அங்க அழுது நீ பண்றியா நான் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து காமிக்க, ஐயோ அம்மா சரி நானே போயிட்டு அந்த டீச்சரை இந்த வீட்டை காலி பண்ண வைக்கிறேன் போதுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை சொல்லி சமாதானப்படுத்தி இப்ப அவங்க அம்மாவையும் ராத்திரி தூங்க வைக்க கட் பண்ணா பக்கத்து வீட்டுல அந்த பிடி டீச்சரை காமிக்கிறாங்க. அவங்களும் ராத்திரி அப்படியே பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அவங்க பின்னாடி இருந்து யாரோ அவங்கள கவனிக்கிற மாதிரி அவங்களுக்கு படுதுங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாயிடுது. அன்னைக்கு என்னன்னா ரோட்ல வந்து தனியா நிக்கிறான், இன்னைக்கு பாத்ரூம் உள்ளேயே எட்டி பாக்குறானே அப்படின்ற மாதிரி நடுங்கி போயிடுறாங்க. அந்த நடுக்கத்தோடயே தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்லயும் தான் பையனோட இந்த பிடி டீச்சர் அதே பயத்தோட படுத்துட்டு இருக்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி இந்த அரிசி தைக்கிறதுக்காக ஒரு கத்தி வச்சிருக்காங்க போல. அந்த கத்தியையும் தான் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க நினைச்ச மாதிரியே ராத்திரி அவங்க வீட்டு கதவை திறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. அங்க ஒரு நிழல் வருது. அது நம்ம ஹீரோவுடைய நிழல் தான். அவங்க இன்னும் பயப்படுறாங்க. இப்போ ஹீரோவும் மெல்ல அந்த பிடி டீச்சர் பக்கத்துலயும் நெருங்க. இந்த பிடி டீச்சர் டக்குன்னு அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம ஹீரோவோட கதையையும் முடிக்கிறாங்க. பார்த்தா அது எல்லாமே கனவுங்க. உண்மையாலேயே அந்த ராத்திரி அங்க ஒன்னும் நடந்திருக்காது, எல்லாமே உங்க கற்பனை தான். சோ அதுல இருந்து இந்த பிடி டீச்சர் கொஞ்சம் ஜாக்கிரதையோட தான் அந்த ஊர்ல வாழ்றாங்க. இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பார்ல, அப்படி அவங்க காதலியோட அவரு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போதோ அவங்க காதலியும் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு நம்ம 2 பேருமே திருமணம் பண்ணிக்க போறோம், ஆனா உன் வீட்டை பத்தி நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்ல, ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா சொன்னல, அப்படி அந்த உண்மை என்ன இப்பவாச்சும் சொல்றியான்ற மாதிரி அவங்க காதலி கேட்டிருப்பாங்க. அப்பதான் உண்மையாலேயே நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு என்ன பிரச்சனை, அவங்க எதுக்காக இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க ஒரு கதை சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு டேவிட் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. அந்த டேவிட்டுக்கு பல வயசாகியும் திருமணம் ஆகாம இருந்திருக்கு. ஹீரோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் 2வது மகன் பீட்டரை விடவும் முதல் மகன் டேவிட் மேலதான் ரொம்ப பாசத்தை கொட்டி வளர்த்திருப்பாங்க. அப்படி ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு சிட்டியில படிச்ச பொண்ணுக்கு தான் இந்த டேவிட்டை திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய பேரு தான் ஜெசி. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம பையன் டேவிட் ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ போறான் அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்கதான் கதையே வேற மாதிரி நடந்திருக்குங்க. அந்த பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இந்த ஜெசி இருக்காங்க பாத்தீங்களா, புது மருமகள், அவங்க இந்த புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே இந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. சிட்டில வளர்ந்த பொண்ணுல தான் வீட்டுல ஏசி எல்லாம் இருக்கோங்க. ஆனா இந்த வீட்டுல ஏசி எதுவுமே இல்ல, வெறும் 2 ரூம், அதுக்குள்ள ஒரு ஃபேனு, பெட்டு கூட இல்லைங்க, தரையில படுத்துதான் தூங்கணும். இப்போ முதலிரவே தரையில பாய் போட்டுதான் அங்க நடக்குதா, இதையெல்லாம் அந்த ஜெசி கவனிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் தான் கணவரான அந்த டேவிட் கிட்டையும் நீங்க என்ன அட்லீஸ்ட் ஒரு பெட்லயாச்சும் தூங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா இப்படி தரையில படுக்க வைப்பீங்கன்னு எனக்கு தோணல, நான் பெங்களூர்ல தான் வாழ்ந்தேன், பிறந்து வளர்ந்த எல்லாமே அங்கதான், நம்ம ஏன் அங்கேயே போய் மறுபடியும் வாழக்கூடாது, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னமா சொல்ற, என்னோட வேலை எல்லாமே இந்த ஊர்ல தானமா இருக்கு, நான் பெங்களூருக்கு வந்துட்டா என்ன பண்றது, அம்மாவும் அப்பாவும் என்ன நம்பிதான் இருக்காங்க, தம்பி வேற படிக்கிறான், அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வரதுன்ற மாதிரி கேட்க அந்த ஜெசி அப்படியே இந்த டேவிட்டை பார்த்து முறைக்கிறாங்க. உங்க பொண்டாட்டி கேட்கறேன், இது கூட எனக்காக பண்ண மாட்டீங்களா, இதை மட்டும் நீங்க பண்ணலன்னு வைங்க, நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜெசியும் டேவிட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. டேவிட் ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம மனைவி புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல இந்த ஜெசி அவங்க மட்டுமே சாப்பிட்டு தான் கணவருக்கு எந்த சமையலும் செஞ்சு வைக்க மாட்டாங்க. ராத்திரியில கணவர் பக்கத்துல வந்து படுத்தா கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப எரிஞ்சு விழுந்துதான் பேசுறாங்க. இதெல்லாம் புதுசா கல்யாணமான டேவிட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எந்நேரமும் மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க மட்டுமே தனிமையில அந்த ரூம்ல இருக்காங்க. இத பாக்குற டேவிட்டும் உடஞ்சி போயிடுறாரு. இப்போ தன்னுடைய அம்மா கிட்டயும் டேவிட் வந்து, அம்மா கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா கூட பேச மாட்டா, அவ பெங்களூருக்கு நம்ம தனி கொடுத்தன போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாமா, என் வேலையில இருந்து எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாமா, என்னமா பண்றது அப்படின்ற மாதிரியும் கேட்க, நீங்க ஒரு பெண் தானே, நீங்க என் மனைவி கிட்ட வந்து அவளுக்கு புரியுற மாதிரி பேசி புரிய வைங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஓ அவ அப்படிலாம் சொல்றாளா, இதோ இரு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அம்மாவும் நேரா அந்த ரூமுக்கு வராங்க. அங்க இந்த ஜெசியும் அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எம்மா எப்ப பார்த்தாலும் ரூம்ல உட்காந்து மேக்கப் பண்ற, அதுக்கப்புறம் என் புள்ளைய கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ற, இதை தவிர்த்து உனக்கு என்ன வேலை, இப்போ நீ பெங்களூருக்கு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த இடத்துல ஒரு ஏசி கூட இல்ல, இங்கெல்லாம் என்னால வாழ முடியாது,
வாழ முடியாதா? சரிம்மா, ஏசி போடுறோம், வாழ்றியா? இல்ல, இந்த இடம் கொஞ்சம் கூட டெவலப் ஆகல, மால் இல்ல, சர்ச்சு ஸ்ட்ரீட் இல்ல, எனக்கு பெங்களூர் தான் வேணும். ஏம்மா, என் வீட்டுக்கு இவன் தான் மூத்த புள்ள, இவன் தான் எங்க எல்லாரையும் பாத்துக்கிறான், தம்பிய படிக்க வைக்கிறான். இப்போ உன் கூட அனுப்பிட்டனா அவனை விட்டுட்டு நாங்களா எப்படி இருப்போம்? அவன் மட்டுமே என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட கவலை, எனக்கு தெரியாதுன்னு ஜெசி சொல்ல, அதெல்லாம் முடியாதுமா, அவன் இந்த வீட்டுல தான் இருப்பான், கூட்டு குடும்பத்துல தான் நீ வாழணும், அதுதான் என்னோட முடிவுன்ற மாதிரி இப்ப அந்த அம்மாவும் ரொம்ப கத்தி பேசிடுறாங்க. ஓ அப்படியா, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி இப்ப அந்த ஜெசியும் அந்த ரூம் கதவை மூடுறாங்க. இவங்க முன்னாடி எங்க இருப்பாங்கன்னா, இப்ப இந்த பிடி டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல தான் இந்த ஜெசி டேவிட் 2 பேருமே வாழ்வாங்க. இப்ப ஒரு நாள் முழுக்க அந்த ரூம் கதவையே திறக்காம தான் கணவரையும் வெளியே விடாம ஜெசி அந்த ரூமுக்குள்ளேயே வாழ, தான் புள்ளைய வாச்சு பாக்கலான்ற மாதிரி அந்த அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. இல்ல, பார்க்க முடியாது அப்படின்னு ஜன்னல் எல்லாம் அடைச்சு வச்சிடறாங்க. ரூம்லயும் நீங்க மட்டும் உங்க அம்மாவை பாத்தீங்க, அவங்களுக்கு குரல் கொடுக்கும் போது பேசினீங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன், அவங்க தானே இந்த வீட்டுல வாழணும்னு சொன்னாங்க, இப்படிதான் என்னால வாழ முடியும்னு சொல்லி இப்ப 2வது நாளும் அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ளேயே தான் கணவரோட அந்த ஜெசி இருக்காங்க. இப்போ 3வது நாளும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்கன்னா, அவங்க ரூம்லயே சில பொருட்கள்லாம் இருக்கவங்க, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க போல. இப்போ 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இப்படி இருக்காளே, மகனே உனக்கு பிடிச்ச மீன் செஞ்சிருக்கேன், இதையாச்சும் வந்து வாங்கிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க அந்த டேவிட்டோடைய மனசும் அம்மா கிட்ட பேசணும், அம்மா கொடுக்குற மீனை வாங்கணும்ன்ற மாதிரி ஏங்குது. அப்பதான் ஜெசி, நீ மீனை வாங்க போறல, அப்படியே உங்க அம்மா கிட்ட இப்ப போய் நாங்க தனி கொடுத்தனம் போறோம் அப்படின்ற மாதிரி பேசு, இப்ப கண்டிப்பா உங்க அம்மா ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி அங்க ஜெசி ஒரு பிளான போட, அப்படி இப்போ ரூம் கதவை 3 நாள் பொறுத்து திறக்கிறாங்க. இப்ப வெளியில போற அந்த டேவிட்டும் தான் அம்மாவை பார்த்து கண் கலங்கி போக, டேவிட்ட பார்த்து அவங்க அம்மா கண் கலங்கி போறாங்க. பிறந்ததுல இருந்து எந்நேரமும் கூட இருந்த பையனை சொந்த வீட்லயே 3 நாள் பார்க்க விடாம பண்ணிட்டாலே, இவ சரியான ராட்சசியா இருக்கா, சூனியாக்காரியா இருக்கா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு வேணாப்பா, இந்த பொண்ணை இப்பவே விவாகரத்து பண்ணிடு அப்படின்ற மாதிரி தான் பையன் கிட்ட அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கிற ஜெசியும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணா இப்போ வேற ஒரு பிளான்ல அவங்க அம்மா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க உண்மையாலேயே ஒரு கோவக்காரியா மாறுறாங்க. தான் கணவரை பார்த்தோம், உனக்கு உங்க அம்மா வேணும்னா நீ அப்படியே போயிடு, நான் வேணும்னா வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வீட்டு கதவு அடிக்கலான்னு போக, இப்ப டேவிட்டும் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயும் நுழையிறாங்க. இப்ப அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அங்க இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஜெசி அவங்க மேல ஊத்திக்கிட்டு, ஏ மாமியார் இங்க பாரு, நீ மட்டும் எங்களை ஃப்ரீயா தனி கொடுத்துன போக விடலன்னு வையே, நான் இப்பவே எதனா பண்ணிப்பேன், அதுவும் நான் சாதாரணமான இது மாதிரி பண்ணிக்க மாட்டேன், போகும்போது உங்க புள்ளையையும் கூட கூட்டின்னு போயிடுவேன், என்ன பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியில இருந்தோம் அந்த அம்மா, ஐயோ இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா, இவ சரியான ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்றாளே, மகனே கதவு தாப்பால திறந்துகிட்டு வெளியே வாப்பான்ற மாதிரி கதறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த எண்ணெயை இந்த டேவிட் மேலேயும் அந்த ஜெசி ஊத்திட்டு, எனக்கு எதிராவே அம்மாவும் பையனும் பிளான் பண்றீங்களா, அங்க அந்த தீக்குச்சியையும் பத்த வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விபத்து நடக்குதுங்க. அதுலதான் இந்த ஜெசியும் இந்த டேவிட்டும் போய் சேர்ந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த அம்மா கண்ணு முன்னாடியே நடந்திருக்கோங்க. சோ அதுல இருந்துதான் இவங்க பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பாங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உண்மையாலேயே அந்த அம்மா மேலும் தப்பு இருக்கு, அந்த ஜெசி மேலேயும் தப்பு இருக்கு. நடுவுல மாட்டிட்டு முடிச்சது டேவிட் தாங்க. இது எல்லாமே காலேஜ் எக்ஸ்கர்ஷனுக்கு போயிருக்கும் போதோ நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பாரு. அதுல இருந்து தான் அம்மாவை இவரு தான் கண்ணும் கருத்துமா பாத்திருப்பாரு. ஆனாலும் அம்மாவால டேவிட்ட மறக்க முடியல. அநியாயமா அந்த ஜெசி என் புள்ளைய கூட்டிட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க பயந்த மேனிக்கு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இப்ப நம்ம ஹீரோவான பீட்டர் தான் பாத்துப்பாரு. அதை தான் நம்ம ஹீரோ அவர் காதலிக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ 2 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு ஊருக்கு திரும்பி இருப்பார்ல, அப்படி நம்ம ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும் போதோ அங்க ஏதோ ஒரு மெலிசான கயிறை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோவை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்காங்க போல. எப்படியோ அந்த டிராப்ல இருந்து ஹீரோ தப்பிக்கிறாரு. இந்த பயத்தோடயே இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீடு திரும்புறாரு. திரும்பினா அங்க பக்கத்துல அந்த பிடி மிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல அவங்க பையனை காணுங்க. அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வருது. நீ அப்போத்துல இருந்தே என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்த, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, என் பையனை எங்க கடத்தி வச்சிருக்கன்ற மாதிரி கேட்க, எங்க நான் ஒண்ணுமே பண்ணலீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்பதான் அந்த சின்ன பையனுடைய வாய்ஸ் அங்க கேக்குதுங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அந்த பையனை மிரட்டுறாங்க போல. இப்படியோ தான் அம்மா கிட்ட இருந்தும் ஹீரோ அந்த பையனை காப்பாத்தி, அம்மா எதுக்குமா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க மருமக ஜெசி எப்பயோ போய் சேர்ந்துட்டா, இது ஜெசியோட பையன்லாம் இல்ல, தயவு செஞ்சு ரியாலிட்டிக்கு வாமா அப்படின்ற மாதிரியும் அங்க கத்துறாரு. இப்ப
பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த பிடி மிஸ் கிட்டயும் ஹீரோ வந்து உங்க நல்லதுக்காக சொல்றேன், இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்காதீங்க, இங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்கெல்லாம் அந்த பிடி மிஸ் அசர மாட்டாங்க. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு, நான் இங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றது நீ இல்ல நான் தான், நீ நான் சொல்றது நான் இங்க தான் இருப்பேன், என்ன பண்றியோ பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ இவருக்கு நடக்கிறது இது எல்லாத்தையுமே தான் ஃப்ரெண்டு பரமசிவன் கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து எப்பப்பெல்லாம் நம்ம ஹீரோ இந்த பிடி மிஸ்ஸை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் ஹீரோக்கும் பிடி மிஸ்ஸுக்கும் ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. பிடி மிஸ் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோடைய அம்மா ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, இப்ப அந்த பிடி மிஸ் ஹீரோடைய அம்மாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுல அந்த அம்மாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த பிடி மிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கிறதுக்கு தாங்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்க தான் இந்த ட்ராப் எல்லாம் செட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அவங்க தான் இந்த ட்ராப்பையும் செட் பண்ணிருப்பாங்க. அப்படி இவங்க எதுக்கு நம்ம ஹீரோவோட கதையை முடிக்க பாக்குறாங்க அப்படின்றதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ட்விஸ்டோட ரிவீல் பண்ற. கட் பண்ணா கதை 2 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் காதலிக்கிற சமயத்துல தான் காதலிய மீட் பண்ண வந்திருப்பாங்க. அப்படி அந்த மீராவை பார்த்தோம், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீரா சொல்லுவாங்க. அதுக்கு நீதான் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்க பதட்டம் ஆகுறாரு. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும் போது தான் அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஞாபகம் இருக்கா, ஓப்பனிங்ல சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஹீரோ பரட்டைன்னு ஒரு நபரை பிரச்சனை பண்ணிருப்பாரு. அப்ப கூட திருவிழால அந்த பரட்டையை யாரோ கல்லால அடிச்சிருப்பாங்க, ஹீரோ மேல பழி வந்திருக்கோன்ட்டு. அப்படி அந்த பரட்டை இப்போ ஹாஸ்பிட்டல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதாகவும் அவன் எப்ப வேணா போய் சேரலாம், அவன் போயிட்டானா அவனோட அண்ணன் நம்ம ஹீரோவை எதனா பண்ணிடுவான், அதனால நீ இந்த ஊருக்குள்ள இருக்காத, உனக்கு தான் ரொம்ப ஆபத்து காத்திருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பரமசிவனும் ஹீரோக்கு போன் பண்ணி சொல்றான். ஐயோ, வீட்ல அம்மா பேஷண்டா இருக்காங்க, இன்னொரு பக்கம் காதலி கர்ப்பமா இருக்கா, இந்த நேரத்துல என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. காதலி கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொல்லாம நீ ஹாஸ்டல்லயே பத்திரமா இரு, நாளைக்கு உன்னை வந்து நான் மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவாரு. அப்படி அவர் போற வழியில வேற அந்த பரட்டையோடைய அண்ணன் நம்ம ஹீரோவை துரத்துறாங்க. ஏண்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் தம்பி போயிட்டான்டா, அதுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சேஸ் பண்றாரு. இப்போ அவன் கிட்ட இருந்து தப்பிக்கும் போதோ நம்ம ஹீரோ பைக்ல போய் ஒரு இடத்துல விழுந்துடுறாருங்க. அதுல அவர் போன் வேற உடஞ்சு போயிடுது. ஒரு வழியா பரமசிவனோட போன் காலையும் நம்ம ஹீரோ எடுக்க, பரமசிவன் இதுக்கு மேல நீ ஊர்ல இருக்காத, உன்னை ரொம்ப தீவிரமா இந்த பரட்டையோட அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா உன்னை பார்த்தா எதனா பண்ணிடுவான், இப்பவே ஊரை விட்டு போயிடு, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் என் காதலி வேற கர்ப்பமா இருக்காடா, அவளை தனியா விட்டு எப்படி போறதுன்ற மாதிரி கேட்க, அவளை கூட்டு போகணும்னு நினைச்சனா நாளைக்கு நீ உசுரோட இருக்க மாட்ட, உன் உசுறு முக்கியம்னா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வேற ஆப்ஷனே இல்லாம அங்க இருந்து கிளம்பிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினான மீராவும் தொடர்ந்து ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு போறாங்க. இப்ப அந்த பரமசிவனுக்கே கால் பண்ணி பீட்டர் எங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி பரமசிவன் சொல்ல, அதுல தான் இந்த மீரா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ இன்னும் ஊருக்கு போலங்க, அவரு இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு போல. நண்பன் பரமசிவனுக்கும் கால் பண்ணி இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்க, மச்சான் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கோடா, உன்னோட காதலி அந்த மீரா உலகத்தை விட்டே போயிட்டா, நீ இந்த ஊரை விட்டு போனது அவளை ஏமாத்திட்டு போனதா நினைச்சுக்கிட்டாடா, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த 2 விஷயத்துக்கும் உன்னை போலீஸும் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த பரட்டியோட அண்ணனும் தேடுறான். மனசை தேத்திக்கிட்டு ஒரு 2 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு ஊருக்கு வாடான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அழுதுகிட்டே அந்த ஊரை விட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய ஃபிளாஷ்பேக். நிகழ்காலத்துல தான் நம்ம ஹீரோ ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த பரமசிவன் நம்ம ஹீரோவுடைய அந்த இசைக்குழுவை எடுத்துக்கிறதாகவும் அவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. மேற்கொண்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளத்துக்கு சில முயற்சிகள் நடந்திருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு அந்த பரமசிவமும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரியுதுங்க. அப்பதான் அங்க இன்னொரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இந்த பரமசிவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவுடைய இசைக்குழுல தானே இருப்பான். அவனுக்கு ரொம்ப நாளாவே ஹீரோவோட இசைக்குழுவை லீட் பண்ணணும், அவன் தலைமையில கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கோங்க. அது நம்ம பீட்டர் இருக்கிற வரைக்கும் நடந்திருக்காது. அதனால பீட்டர் மேல இந்த பழிய போடத்துக்கு தான் அந்த பரட்டையோட தலையில கல்லடிச்சது இந்த பரமசிவன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காதலியான அந்த மீரா கிட்டையும் அவன் உன்னை ஏமாத்திட்டு உன்னை விட்டுட்டு தான் போயிருக்கான், வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்ற மாதிரி ஒரு புரளியையும் கிளப்பி விட்டுருப்பாரு. அதனாலதான் அந்த மீரா அவங்க காலேஜில் இருந்து கீழே குதிச்சு போய் சேர்ந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவோட வாழ்க்கையே இந்த பரமசிவன் அழிச்சிட்டு இப்போ அவரோட சொந்த இசை கருவியையும் எடுத்துக்கிட்டு ஹீரோ வாழ்க்கையே மாத்திருப்பாருங்க. இப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவுமே ரொம்ப கோவத்தோட தான் வீடு திரும்புறாரு. வீட்டுக்கு திரும்பினதும் நம்ம ஹீரோவை அங்க அந்த பிடி மிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து
போட்டு தள்ள பாக்குறாங்க. ஏமா நீ எதுக்குமா என்ன போட்டு தள்ள பாக்குற, நான் என்னமா பாவம் பண்ண, உனக்கு நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த பிடி டீச்சர் ஒரு பெரிய விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த பிடி டீச்சருடைய தங்கச்சி தான் இந்த மீராங்க. இந்த மீரா எதுக்கு போய் சேர்ந்திருப்பாங்க, நம்ம ஹீரோ ஏமாத்திட்டான் அப்படின்றதுனால தானே போயிருப்பாங்க. அப்படி என் தங்கச்சியை அநியாயமா ஏமாத்திட்டியடா, அவ வாழ்க்கையை முடிச்சதே நீதான், உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வீட்டுக்கு பக்கத்துல இந்த வாடகை வீட்லயும் தங்க ஆரம்பிச்சேன். நிறைய அட்டம்ப்டும் எடுத்தேன், அது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. இதுதான் கடைசி அட்டம்ப்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வர, அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பரமசிவனும் வராங்க. அங்க ஹீரோவும் இந்த பிடி டீச்சரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். அப்பதான் ஹீரோ, இது எல்லாத்துக்கும் தான் காரணம் இல்ல, இந்த பரமசிவன் தான் காரணம், இவன் தான் உள்ள பூந்து இப்படி விளையாடி போட்டான் அப்படின்ற மாதிரி அங்க உண்மையெல்லாம் சொல்ல, இப்ப அங்க 3 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அதுல இந்த பரமசிவனோட கதைய இந்த பிடி டீச்சர் அவங்க கையால முடிக்கிறாங்க. அப்படித்தான் தங்கச்சிய இப்படி பண்ணவன பழிவாங்கவும் செய்யறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த பிடி டீச்சரும், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டோம், இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல இருந்தா நல்லது இல்லைன்ற மாதிரியும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்க அங்க இருந்து கிளம்ப, அவங்க கூட ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோவோட பையன் தாங்க. ஹீரோவும் இவ என்கிட்ட வளர்றதை விடவும் உங்க கூட வளர்றதுதான் நல்லதுன்ற மாதிரி அவங்களோடய அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த பிடி டீச்சர் அங்க இருந்து போறத ஹீரோவுடைய அம்மாவும் பார்க்க, அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த பிடி டீச்சர் இது வரைக்கும் அந்த அம்மாக்கு தான் மூத்த மருமகளான ஜெஸ்ஸி மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஜெஸ்ஸியோட தொல்லையும் இதுக்கப்புறம் இங்க இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அங்க குணமடைய, இப்போ ஹீரோவும் இது எல்லாத்துல இருந்தும் ரெக்கவர் ஆகி வந்து அந்த கோயில் திருவிழால மறுபடியும் மேளம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி பல கலவைகளோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. பல ட்விஸ்டுகள் இந்த கதையில இருக்கும், அதை எல்லாமே கவனமா கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த படம் ஓடிடிலேயே அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.